ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு பையருக்கு, ஒரு இம்போர்ட்டருக்கு, இல்ல நெட்ல கிடைச்ச ஒரு இமெயில் ஐடிக்கு, ஒரு கோல்ட் இமெயிலிங் நீங்க ஃபாலோ பண்றப்ப, நெறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் வரமாட்டேங்குது. ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. என் மெயில பார்த்துருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற மாரியான ஃபீட்பேக் நெறைய வரும். இவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, முக்காவாசி பேரு வெறும் அவங்களோட பொருள மார்க்கெட்டிங் பண்றதாவும், தள்ளி விடுறதாவும் தான் பேசுறாங்களே தவிர, யாரும் எந்த அளவுக்கு உங்க மெயிலோட இம்பார்ட்டன்ஸ புரிய வைக்கணும். அது என்ன வேல்யூவ சுமந்து வருதுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறத செய்றதில்ல. ஒருவேள உங்களுக்கு இதே மாரி பிரச்சனை இருந்துச்சு. இதுல நீங்க ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லப்போற விதிய மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. EOE. இந்த EOEன்னா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, எசென்சியல். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத எப்படி உள்ள மெயில்ல சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்துல உங்களோட அனுபவம் என்ன? இந்த வியாபாரத்துக்குள்ள இந்த பொருளோட அனுபவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அத எப்ப எடுத்தீங்க? எப்படி டெவலப் பண்ணீங்க? எப்படி எக்ஸ்போர்ட்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? எத்தன மார்க்கெட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி விஷயங்கள கலந்து சொல்லும்போது, மக்களுக்கு ஆர்வத்த ஏற்படுத்தும். உங்க மேல ஒரு அபிப்பிராயம் வரும். ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பேசும்போது எப்பயுமே, இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் ஒரு இறக்குமதியாளருக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத பிரதிபலிக்கிற மாரி இருக்கணும். அதோட இருந்துறக்கூடாது. பிளஸ் இந்த வாய்ப்பு அடிக்கடி அவங்களுக்கு கிடைக்காதுங்கிறத புரிய வைக்கிற மாரி நீங்க டிராஃப்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு இந்த மெயிலோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வரும். எசென்சியல். ஏன் உங்க பொருளும், உங்க பொருளோட தரமும் அவங்க நாட்டு மக்களுக்கு அத்தியாவசியங்கிறத புரிய வைக்கணும். இன்னும் அழகா சொல்லணும் அப்டின்னா, சம்டைம்ஸ் நீங்க உங்க தனிப்பட்ட நபரோட பொருள் தரம்னு பேசுறத விட, நம்ம நாட்டோட பொருளும், நம்ம நாட்டோட தரமும் ஏன் அந்த நாட்டு மக்களுக்கு அத்தியாவசியங்கிறத சொல்லும்போது, இன்னும் சக்சஸ் ரேட் அதிகரிக்கும். இந்த மாரி வெறும் நீங்க மார்க்கெட்டிங் பண்றேன், ஜெனரலா ஒரு கன்டென்ட் குடுக்குறேன், நம்மள பத்தி பெருமையா பேசுறேன்று இல்லாம, இந்த EOE இப்படிங்கிற விதிய மட்டும் நீங்க இமெயில்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுவும் குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் மெயில், ஃபர்ஸ்ட் பிசினஸ் ப்ரொபோசல் மெயில், நீங்க ஒரு கோல்ட் மெயிலிங் பண்ணும்போது, செம்ம ரிசல்ட் உங்களுக்கு குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க பிசினஸ் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். சரிங்களா? நன்றி. கற்றலிலும் புரிதல் நன்றி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின்